ஆனால் எல்லா கேள்வியும் திமுக பார்த்து கேட்பீங்க. ஆனால் யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்கள்ட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, ஒரு தற்கொலை நடக்குது, அது ஆணவ கொலைன்னு சந்தேகம் இருக்குன்னா உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது முதலமைச்சர். ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. தமிழ்நாட்டில் இருக்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர்றோம், இனிமேல் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை கேளுங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுக்கு பின்புலத்தில் யார் இருக்காங்க? இது ஒரு ஆணவ கொலையா? இந்த கேள்வியை முதல்ல அவங்கள்ட்ட கேளுங்க. காவல்துறை என்ன விசாரணை மேற்கொண்டிருக்கு? பிடி இன்ஃபோடெயின்மெண்ட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு கவிஞர் மனுஷபுத்திரன். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மக்கள் மாற்றத்தை தேர்ந்தெடுத்தார்கள். மாற்றம் அவர்களுக்கு தெரிய தொடங்கி இருக்கிறதா, இல்லை அந்த மாற்றத்திற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்களா சார்? இந்த மாற்றம் நல்லாவே தெரியுது. பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் ஆபாச பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, அப்புறம் நிறைய ஐபிஎல் பார்க்குறப்ப போதைப்பொருள் மாத்திரையை நுணுக்கிறது, அப்புறம் குதிரை பேரம் பேசி எதிர்கட்சிகளை விலைக்கு வாங்கிறது, எதிர்கட்சி உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிறது, கூட்டணிகளை உடைக்கிறது, அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள். ரீல்ஸ் போட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டோன்னு சொல்கிறது, அப்புறம் யாராவது அரசியல் விமர்சனம் பண்ணால் அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கிறது, இப்படிலாம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கீங்க. அதனால் மாற்றத்தை மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. கரண்ட்டு கட்டு, அதோடு இல்லாமல் இன்றைக்கி மின் கட்டணம் 2 மடங்கு மறைமுகமாக உயர்ந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நாட்டில் வந்திருக்கு. மக்கள் அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் தோணுது. மயிலாடுதுறை மாவட்டம் சாத்தான்குடியில் ஒரு வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த ஜோடிகள் தூக்கிலிட்டு சடலமாக மீட்டெடுத்தாங்க. இப்போ அதை பற்றி திமுக ஏன் விமர்சிக்கலை, மௌனமாகவே இருக்குது? அது என்ன காரணம் சார்? இது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இது நடக்கிறப்ப முதல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? முதல்ல விளக்கம் கொடுக்க வேண்டியது யார்? அரசு கொடுத்தாங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி 50 ஆண்டு காலங்களா? இல்லை 50 ஆண்டு காலமாக ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சால் அவங்க மட்டும்தான் அந்த வேலையை செய்யணுமா? இவங்க தான் பெரியாரை வழிகாட்டின்னு சொல்லியிருக்காங்க, அண்ணா வழிகாட்டின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ, பொறுப்பு யார்கிட்ட இருக்கோ, அவங்க தானே முதல்ல இதுக்கு பார்த்திங்கன்னா பேசணும். ஆனால் எல்லா கேள்வியும் திமுக பார்த்து கேட்பீங்க. ஆனால் யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்கள்ட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. இல்லை, இப்போ எதிர்கட்சியாக திமுக. நான் என்னென்னா 1000 கேள்விகளை டெய்லி கேட்குறோம். இப்போ இதில் பதில் சொல்ல வேண்டியது யார்? இப்போ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, ஒரு தற்கொலை நடக்குது, அது ஆணவ கொலைன்னு சந்தேகம் இருக்குன்னா உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது முதலமைச்சர் அல்லது அதுக்கு பொறுப்பான அமைச்சர்கள். சமூக நலத்துறை அமைச்சர் இருக்காங்க. இப்போ ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. தமிழ்நாட்டில் இருக்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இதில் ஏதாவது டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ண முடியுமே ஒழிய பொலிட்டிக்கலாக எதுவும் பண்ண முடியாதுன்னு. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடியவங்களே அந்த நிலையிலேருந்து பேசுகிறாங்க. நாங்கள் என்றைக்கி ஆணவ கொலைகளை எதிர்க்கிறோம், அதை இது பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர்றோம், இனிமேல் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை கேளுங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுக்கு பின்புலத்தில் யார் இருக்காங்க? இது ஒரு ஆணவ கொலையா? இந்த கேள்வியை முதல்ல அவங்கள்ட்ட கேளுங்க. காவல்துறை என்ன விசாரணை மேற்கொண்டிருக்கு அப்படின்னு முதல்ல அவங்கள்ட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் திமுக என்ன பண்ணிச்சுங்கிறதுக்கு நான் பதில் சொல்ல. இப்போ திமுக இல்லை பிரதர், நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் ஆரம்பித்தாலும் திமுகட்டிருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் ஓட்டை வேற ஆளுக்கு போடுறீங்க, ஆட்சியை வேற ஆள்கிட்ட கொடுக்குறீங்க, நிர்வாகத்தை வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க. யார்கிட்ட நிர்வாகம் இருக்கோ அவங்கள முதல்ல பேச சொல்லுங்கள். இல்லை, இப்போ தவறை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல திமுக அரசு இருக்கு. இல்லை, இந்த தவறை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 100 தவறுகள் நாங்கள் சுட்டி காட்டிட்டோம். இப்போ உதாரணமாக நேற்று கவர்னர்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்துருக்கோம். என்ன, அமைச்சரவையில் இல்லாத 2 வெளிநபர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க, இது ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு எதிரானதுன்னு ஒன்று கொடுக்குறோம். போய் அத்துமீறி ஆய்வு பண்ணுறதுங்கிறது தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்படி ஏகப்பட்ட விஷயத்த சொல்கிறோம். சுட்டி காட்டுற வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சரிங்களா?
இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு நேற்று பாண்டிச்சேரி கோர்ட்டில் ஆஜராக வேண்டியது. அவர் வந்து பார்த்திங்கன்னா உருட்டுக்கட்டையோடு போய் அவங்க தம்பி குடும்பத்தில் போய் அடித்த வழக்கு இங்கே இருக்குது. வந்து எந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் ஆட்சியில் இருக்காங்க? அங்கே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் என்ன கேட்டீங்க? அதை வந்து அவர் மேலே என்ன அதுக்கு அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. அதன் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஊடகங்கள் கேட்க வேண்டிய கேள்விங்கிறது அதுதான். அப்படி பார்க்குறப்போ வந்து இன்னும் சொல்லப்போனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய பல்வேறு குற்றங்கள், உதாரணமாக லஞ்சத்தை எல்லாம் ஒழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அரசு வழக்கறிஞர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 கோடி ரூபா அளவுக்கு லஞ்சம் விளையாடி இருக்குன்னு இன்றைக்கி செய்திகள் வருது. கோர்ட்லேயே அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இது என்னென்னா எதுக்குமே எந்த பதிலுமே கிடையாது, எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அதனால் நாங்கள் வந்து கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் பயப்படாமல் ஸ்ட்ராங்காக கேளுங்க. ஒவ்வொரு தாவேகா எம்எல்ஏ பார்த்து இன்டர்வியூ எடுங்க. போய் வந்து இப்போ அவங்க சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேளுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க திமுக ஆட்சியில் அது நடந்துச்சு இது நடந்துச்சு மாற்றத்தை கொண்டு வர்றோன்ட்டு. ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்குதுன்னு கேளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 50 ஆண்டு காலமாக வந்து ஆட்சியில் திமுக 50 வருஷமாக திமுக ஆட்சியில் இல்லை திராவிடா வந்து ஆண்டுது. அப்போ வந்து அந்த ஆணவ படுகொலை சட்டத்தை வந்து ஏற்றிருக்கலாம்ல. அப்போ ஏற்றிருந்தால் இந்த போல பிரச்சனை வந்திருக்காது. இப்போ ஏற்ற சொல்லுங்கள். இல்லை அதுக்கு தான் இப்போ எதிர்த்து அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ உதாரணமாக ஃபோக்சோ வழக்கு வந்துச்சு. ஃபோக்சோவுக்கு கடுமையான சட்டம், மரண தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க. எப்போ ஃபோக்சோ சட்டம் வருதுன்னா குழந்தைகள் மீதான அந்த பாலியல் வன்முறை அதிகரிக்கிறப்போ அந்த சட்டத்தை ஏற்றினோட இந்த இன்றைக்கி குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையெல்லாம் நின்றுடுச்சா வந்துட்டு ஏன் நிற்கலை? அப்போ மல்டிபிள் ரீசன்ஸ் ஒரு இதுக்குள்ளே இருக்குது. அந்த ரீசன்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆணவ படுகொலைகளுக்கு வந்து பண்ணக்கூடியவங்களுக்கு எதிராக சட்டங்கள் இல்லையா, நம்முடைய குற்றவியல் சட்டங்கள் எல்லாமே அவங்கள கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. கண்ணகி முருகேசன் கேஸ் உங்களுக்கு தெரியும், இவ்வளோ நீண்ட காலம் நடந்துமே கூட அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தண்டனை வழங்கப்பட்டுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா சட்டங்கள் ஏற்றது இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. சட்டங்கள் நம்ம எப்படி அமுல்படுத்துகிறோம், ஒரு சாதிய சமூகத்தை எப்படி நம்ம இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஆணவ படுகொலைக்கு வந்து ஒரு காதல் ஜோடி அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறாங்கன்னா சமூகமோ அரசோ அவங்களை எப்படி பாதுகாக்கணும், என்ன சப்போர்ட்டை கொடுக்கணும். ஏற்கனவே ஏகப்பட்ட சட்டங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா எஃப்ஐஆர் போடுறதுலேருந்து வருது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அதை எஃப்ஐஆரே வந்து ரொம்ப வீக்காக போடுறாங்க, கேஸ் நிற்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் பல இது இருக்குது. இப்போ எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்தோம், அதனால் குற்றங்கள் நின்றுடலை. நம்ம ஏற்கனவே வலிமையாக இருக்கக்கூடிய சட்டங்களை வலிமையாக செயல்படுத்தணும். சும்மா ஏதாவது ஒரு பழி போடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தை ஏன் கொண்டு வரல, இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வரலன்னா இப்போ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இவங்க எல்லாம் இதெல்லாம் சொன்னாங்கல்ல, ஆட்சிக்கு வந்து 2 மாதம் ஆச்சு. சட்டசபையில் ஒரு பில் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைவேற்றலாம். ஏன் நிறைவேற்றலை? திமுக ஆட்சியில் இல்லை, அதிமுக ஆட்சியில் இல்லை. 50 ஆண்டு கால திராவிடம் 50 ஆண்டு கால திராவிடம்னா இவங்களுக்கெல்லாம் மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஒரு காங்கிரஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் ஏன் வந்து பிஜேபியில் வந்து சேர்றீங்க, யாருமே கேட்கல. இவங்கெல்லாம் என்னைக்காவது திமுகவுக்காக கொடி பிடிச்சிருக்காங்களா, திமுகவை பேசியிருக்காங்களா, திமுகவுக்காக போராடி இருக்காங்களா? அந்த குடும்பத்தில் பிறந்திருக்காங்க, அவ்வளோதான். இதில் என்னென்ன வாரிசு அரசியலை பற்றி இவங்க இதெல்லாம் ஒரே குடும்பத்தில் இருந்துருந்தால் வரணுமா, இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னா இப்போ வைகோவை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க.